4 ஆண்டுகால நஷ்டத்திற்கு பிறகு மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிதியாண்டில் சாஃப்ட்பேங்க் குழுமம் 5.60 டிரில்லியன் $41 பில்லியன் லாபத்துடன் மீண்டும் ஆண்டு லாபத்திற்கு திரும்பியுள்ளது. சொத்துக்களை விற்பனை செய்ததாலும் ஆர்ம் போன்ற நிறுவனங்களில் அவர்களின் முதலீடுகளுக்கு சாதகமான சந்தை நிலவரங்கள் இருந்ததாலும் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் விஷன் ஃபண்ட் 2 கடைசி காலாண்டில் நஷ்டத்தில் சிக்கி $297 பில்லியன் $2.20 பில்லியன் இழந்துள்ளது. இந்திய ஸ்டார்ட் அப்களான ஓலா மற்றும் ஸ்விக்கி ஆகியவற்றில் செய்த முதலீடுகளில் ஏற்பட்ட நஷ்டங்கள் விஷன் ஃபண்ட் 2 வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தன. இதுபோன்ற சூழ்நிலையிலும் சாஃப்ட்பேங்க் தலைமை நிர்வாக அதிகாரி மசாயோஷி சன் எச்சரிக்கையுடன் நம்பிக்கையுடன் இருக்கிறார். மேலும் செயற்கை நுண்ணறிவின் AI ஆற்றலையும் எதிர்கால முதலீடுகளில் அதன் தாக்கத்தையும் எடுத்துரைக்கிறார்.